அண்மைச் செய்தி. ஈரான் உச்ச தலைவர் அயதுல்லா அலி கமேனி உயிரிழப்புக்கு இந்தியா இரங்கல் தெரிவித்திருக்கிறது. அண்மை தகவலாக பார்த்து வருகிறோம். டெல்லியில் உள்ள ஈரான் தூதரகத்தில் இந்திய வெளியுறவுத்துறை செயலாளர் விக்ரம் மிஸ்ரி சந்தித்து இரங்கலை தெரிவித்திருக்கிறார். அண்மை தகவலாக பார்த்து வருகிறோம். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது சிறப்பு செய்தியாளர் யோகேஸ்வரன். வணக்கம் யோகேஸ்வரன். ஈரானின் உச்ச தலைவராக இருந்த கமேனி கொல்லப்பட்டதற்கு தற்போது இந்தியா இரங்கல் தெரிவித்திருக்கிறது. இந்திய வெளியுறவுத்துறை செயலாளர் விக்ரம் மிஸ்ரி தற்போது ஈரானில் அலுவலகத்திற்கு சென்று தற்போது இரங்கலை பதிவு செய்திருக்கிறார். அது தொடர்பான விவரங்களை பதிவு செய்யுங்கள். ஈரான் மீது இஸ்ரேல் மற்றும் அமெரிக்க கூட்டுப்படைகள் தாக்குதல் நடத்த தொடங்கிய இரண்டாவது நாளன்று ஈரானுடைய உச்ச தலைவர் அயதுல்லா அலி கமேனி இஸ்ரேல் மற்றும் அமெரிக்க படைகளால் கொல்லப்பட்டார். அவர் கொல்லப்பட்டதற்கான அதிகாரப்பூர்வ அறிக்கைகளை சில தினங்களுக்கு முன்பாக ஈரான் அரசு வெளியிட்ட நிலையில 40 நாள் துக்கம் என்பது ஈரான் அரசு அனுசரித்திருக்கிறது. உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய ஈரானிய தூதரகங்கள்ல ஈரானிய கொடி என்பது அரை கம்பத்தில் பறக்க விட்டிருப்பதோடு இரங்கல் என்பதும் அனுசரிக்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில்தான் டெல்லியில் இருக்கக்கூடிய ஈரானிய தூதரகத்துல இன்றைய தினம் உயிரிழந்த ஈரானிய உச்ச தலைவர் அயதுல்லா அலி கமேனிக்கு இரங்கல் தெரிவிக்கக்கூடிய நிகழ்வு என்பது நடைபெற்றது. இதில் இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் சார்பாக இந்திய வெளியுறவுத்துறை செயலாளர் விக்ரம் மிஸ்ரி நேரில் கலந்து கொண்டு இந்தியா சார்பான இரங்கலை ஈரானிய தலைவரிடம் அவர் நேரில் பகிர்ந்து கொண்டார். மிக முக்கியமாக இந்தியா எடுத்திருக்கக்கூடிய நிலைப்பாடு உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் குறித்து இந்த நேரடியான சந்திப்பின் போது தெரிவித்துக் கொண்டதாக ஈரானிய தூதரிடம் தெரிவித்துக் கொண்டதாக செய்திகள் என்பது வெளியாகி இருக்கிறது. இந்தியா மட்டுமல்ல, உலகின் பல்வேறு நாடுகளுடைய தூதரகங்கள் அமெரிக்காவிலிருந்து செயல்பட்டு வரக்கூடிய டெல்லியிலிருந்து செயல்பட்டு வரக்கூடிய நிலையில இன்றைய தினம் ஈரான் தூதரகத்தில் நடைபெற்ற இந்த நிகழ்வுல இந்திய வெளியுறவுத்துறையினுடைய செயலாளர் உட்பட பல்வேறு நாடுகளுடைய தூதர்கள் நேரில் கலந்து கொண்டு ஈரான் உச்ச தலைவர் கமேனி கொல்லப்பட்டதற்கு தங்களுடைய இரங்கல்களை பகிர்ந்து கொண்டதோடு அந்நாட்டினுடைய சூழல்கள் குறித்தும் கேட்டறிந்ததாக செய்திகள்ல தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஈரான் உச்ச தலைவர் அயதுல்லா அலி கமேனி உயிரிழப்புக்கு இந்தியா சார்பாக இரங்கல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அது தொடர்பான தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி.